யாராவது இருந்தா புத்திமதி சொல்லுங்க. பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா தம்பி, பாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா. அதுக்காக இப்படியாடா கண்மணி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படா வந்தது? ஏண்டா நம்ம பெரியப்ப குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. அப்பா, இவனை நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சுவேன், நாளைக்கு நம்ம பெரியப்பா குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உடம்புல மண்ணான்னு ஊத்தி கொளுத்திப்பாப்பா. அண்ணா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? பெரியப்பா மனசுக்குள்ள எத்தனையோ இருக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியல. பெரியப்பா நாராயணா, நமோ நாராயணா, எங்க கவனி நாராயணா, நாராயண நாராயண நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நமோ நாராயண. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருந்தும். அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்க. வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுக்குட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்துடுறேன். தோட்ட சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் கோடா, போதாட்டா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆத்தா, ஐயா இங்கே வந்துருச்சு, சீக்கிரமா பெஞ்ச சேர எடுத்து வா. வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசலே நின்னுட்ட? வா உள்ள உட்காரு. ஆத்தா வாங்க, உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்?